சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு, ஸ்டாலின் கதை முடிந்தது. இந்த தாவேகா ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் இதை ஒரு வாரத்திற்குள் தோண்டி எடுக்க வேண்டும் என அதிரடியாக IAS IPS ஆபீசர்களை நியமனம் செய்திருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதனால் அவர்கள் திடுக்கிடும் தகவல்களை விஜய் அவர்களுக்கு கூறியதாகவும் இதனால் விஜயே ஆடிப்போனதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது, நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் திமுக மண்ணை கவ்வியது. தாவேகா தலைமையில் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் தயவுடன் தற்போது ஆட்சியை அமைத்துள்ளார். தொடர்ந்து சட்டசபை நடைபெற்று வரும் இந்த சூழலில் விஜய் அவர்களை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் கிடைக்க விடாமல் அவரை ஆட்சியை கவுக்க வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் சதி செய்ததாக விஜய் அவர்களே சட்டமன்றத்தில் கூறியிருந்தால், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தெரியாதா, என்னை ஆட்சிக்கு வரவிடாமல் எவ்வளவு சதி செய்தீர்கள் என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது, ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து விஜய் அரசை கவிழ்த்துவிட வேண்டும், மேலும் திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என நீங்கள் செய்த விஷயம் அனைத்தும் எனக்கு தெரியும் என விஜய் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது நேற்று நடந்து முடிந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எப்படியாவது கூட்டணி கட்சிகளை விலக்கிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் விஜயை கவுக்க வேண்டும் என நினைத்தார். ஆனால் எடப்பாடியின் பக்கமிருந்து CV சண்முகம் தரப்பில் இருந்து 25 MLAக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தினார்கள். இதனால் தற்போது விஜய்க்கு 144 MLAக்கள் ஆதரவு இருப்பதால் ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்தார், பிரேமலதா விஜயகாந்தும் வெளிநடப்பு செய்தார். பாமக நடுநிலையாக இருந்தது, பாஜகவும் நடுநிலையாக இருந்தது. இதனால் ஆட்சியை தக்க வைத்தார் விஜய். இது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்துவிட்டு தன் மகன் உதயநிதியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என கனவு காண்டிருந்த ஸ்டாலினுக்கு இது பேரிடியே. மற்றும் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் என்னென்ன என IPS IAS அதிகாரிகளை நியமித்து அவர்கள் கூறிய பதில்கள் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஸ்கூல்களுக்கு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வைப்பதாக டெண்டர்கள் எடுத்து அதன் மூலமாக 4000 கோடி வரை ஊழல் செய்துள்ளார் என்கின்ற தகவலும், KN நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறையில் கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் எனவும், திமுகவின் அதாவது ஸ்டாலின் அவர்களின் மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் நடத்தி வரும் பெண் நிறுவனத்தின் மூலம் பல ஆயிரம் கோடிகள் ரியல் எஸ்டேட் மூலமாக அதில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமில்லாமல் அவர் மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொண்டு செல்லதாகவும் தற்போது திடுக்கிடும் தகவல்கள் விஜய்க்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் என்னென்ன ஊழல் செய்தார்கள் என பட்டியல் எடுத்துள்ளார் விஜய். இதை நீதிமன்றத்திடம் நாடி அவர்களுக்கு எதிராக அவர்களை நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அவர்களை தவறு செய்ததை சுட்டிக்காட்டி அவர்கள் சொத்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என விஜய் தற்போது தீவிரமாக அதில் இறங்கியுள்ளார். ஆனால் திமுகவிலிருந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை விஜய் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருந்தால் ஒரு வாரத்திற்குள்ளாகவே திமுகவில் உள்ள அனைத்து முக்கிய தலைகளையும் மண்ணை கவ வைத்திருப்பார். அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பார். அவர்கள் சிறையில் இருந்திருப்பார்கள். ஒரு 100 ஏழிலே பெரும்பான்மை மிஸ் ஆனதால் தற்போது திமுக தப்பித்து விட்டது. ஆனாலும் திமுக செய்த ஊழல்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வருவேன் என விஜய் ஆவேசமாக தற்போது சட்டசபையில் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜயை எதிர்த்து உதயநிதி, நீங்கள் ஆட்சி நடத்துவது எப்படி என்று எனக்கு தெரியாதா, CV சண்முகத்தை அவர் இல்லத்தில் சென்று சந்தித்த போது அவருக்கு சோஃபா வழங்கப்பட்டது. புஷ்பா பட பாணியில் இந்த அரசு நடைபெறுகிறதா என உதயநிதி கேள்வி கேட்டார். அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 1,70,00,000 மக்கள் மட்டுமே விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். மீதமிருக்கும் 3,60,00,000 மக்கள்
தாவேகா அவர்களுக்கு எதிராக தான் ஆதரித்திருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையுடன் ஆட்சியை தாவேகா அமைக்கவில்லை. எங்களது தயவு, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தயவுடன் தான் தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறது. நாங்கள் நினைத்தால் கூட்டணி கட்சிகளை கலைத்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் உங்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம் என கூறியிருந்தார்கள். ஆனால் சி.வி. சண்முகம் தரப்பு தற்போது விஜய்க்கு ஆதரவளித்ததால், கிட்டத்தட்ட 144 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்ததால் இனி உதயநிதி ஸ்டாலின் நினைத்தாலும் தாவேகா அரசை கவிர்க்க முடியாது. மேலும் சட்டசபையில் உதயநிதி பேசிய பேச்சு அனைத்தும் விஜய் நோட்ஸாக எடுத்துள்ளாராம். ஏனென்றால் அதை நோட்ஸாக எடுத்துக்கொண்டால்தான் நாளை உதயநிதி அதை மாற்றி பேசினாலும் விஜய் அவர்களால் அவரை தாக்க முடியும். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியின் பேச்சு சிறு பிள்ளைத்தனமாக இருப்பதாக தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. அவரால் சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியவில்லை, பொம்மைத்தனமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட ஸ்டாலினே உதயநிதியை தற்போது திட்டி தீர்க்கிறார் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்த விஜய், நாங்கள் குதிரை பேரம் பேசும் கட்சி இல்லை, நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் பேசவில்லை, உங்களை மாதிரி வெளிநடப்பும் செய்வது கிடையாது, மேலும் நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என்பதை கூறியிருந்தார். மேலும் எங்களுக்கு ஆதரவாக தூய சக்தியாக இருப்பதால் தான் அனைத்து அமைச்சர்களும் எங்களின் பக்கம் வந்துள்ளார்கள். நீங்கள் கூறியது நாங்கள் பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கலாம், ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள், எங்கள் ஆட்சிதான் தேவை. திமுக ஆட்சியில் எவ்வளவு ஊழல், கொள்ளை, லஞ்சம், கற்பழிப்பு போன்றது நடந்ததால் தான் திமுக ஆட்சியே வேண்டாம் என்று எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என உதயநிதிக்கு எதிர் அட்டாக் செய்திருந்தார் விஜய். இதனால் சட்டசபையே பெரும் கிடுகிடுப்பாக இருந்தது. அதைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவளித்ததால் எடப்பாடி அவர்களை அதிரடியாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்தும் நீக்கியுள்ளார். கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் போன்ற முக்கியமான அமைச்சர்களை அவர் கட்சியிலிருந்தே தூக்கிவிட்டார். இதனால் அவர்கள் தாவேகா பக்கம் சென்று விட்டார்கள். மேலும் புதிதாக 17 மாவட்ட செயலாளர்களை அதிமுகவில் இணைத்திருக்கிறார் எடப்பாடி. அது மட்டுமில்லாமல் விஜய் போட்ட 3 கையெழுத்துகள் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லாதவர்களை நியமித்தது திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் அடியை தான் கொடுத்துள்ளது. இனி வரும் காலங்களில் திமுகவுக்கு சட்டசபையில் அடி விழும். ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வைத்துள்ளார்கள். மத்திய அரசிடம் முக்கியமான மெரினா கடற்கரையில் சிலை வைப்பதற்கு அதிகப்படியான கடனை கேட்டதாகவும் அவர்கள் தர மறுத்ததால் தற்போது 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இல்லையென்றால் 12 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கும் என பகிரங்கமான விஷயத்தை அறிவித்திருக்கிறார் விஜய்.